இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா. எல்ரோயி எல்ரோயி கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி சொல்லலாமா? நன்றி ஐயா. கோடி கோடி. இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி 2 கரம். எபினேசர் நீர்தானையா. எபினேசர் நீர்தானையா. எல்ரோயி தடைகளை உடைத்தீரையா. தடைகளை உடைத்தீரையா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் தந்தீரையா. பலவீன நேரங்களில் சுகமானேன் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானேன் சுகமானேன். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஜான் ஜெபராஜ் உண்ட எபினேசர் நானும் என் வீட்டாருமா அந்த பாட்டு போடுங்க. நல்லா கவனிங்க. வருஷ கடைசி பக்கத்தில் வருஷ கடைசி சின்ன சின்ன காரியங்கள் நன்றி சொல்ல. ஒரு சின்ன லோன் அடைச்சிட்டிங்களா, நன்றி ஆண்டவரே. ஒரு 100 ரூபா லாபம் கிடைச்சா நன்றி ஆண்டவர். பெருசாக செஞ்சாதான் நான் நன்றி சொல்லுவேன். அப்படி இல்லை. சின்ன சின்ன காரியங்களுக்கு
நீங்கள் நன்றி சொல்லி சொல்லி பெரிய காரியங்களை சாதிக்கலாம். நினைவு கூறுதல் உபாகமத்துக்கு இன்னொரு பேர் த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். வேதம் சொல்றது உன் தேவனாகிய கர்த்தரை நினைவு கூறுவாயாக. ஏன் அப்படின்னா அவர் நல்லா இருக்கா இல்லை, நீ நன்றாக இருக்கும்படி. கரங்களை தட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே இந்த நன்றி செலுத்தி துதி செலுத்த ஆரம்பிங்க, உங்கள் பார்வையே மாறிடும். உங்கள் பார்வை எப்போ மாறும் தெரியுமா? சத்தமாக சொல்லுங்களேன். தேவ சமாதானம் என் சிந்தையை நிரப்பும் போது. ஆவியின் சிந்தைனா வேற ஒன்றும் இல்லை. ஆவியின் சிந்தையோ, நீங்கள் ஆவிக்குரியவர்கள், பைபிளில் ஆவிக்குரியவர்கள் எடுக்கணும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தம் உள்ள ஆவியோடு. சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ஐயா, ஆவிக்குரியவனுக்கும் சாந்தமுள்ள ஆவிக்கும் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட. உங்களில் ஒருவன் எடுக்க வேண்டாம். கலாத்தியர் 5:1 போட்டிருக்கு, உங்களில் ஒன்று யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு. ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டானா அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். அடுத்து என்ன செய்யலாம்? 5:1 தானே, வாசிங்க. 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால். நல்ல கவனிங்க. அப்போ பாஸ்டர், நீங்கள் ஆவிக்குரியவங்க தானா? நீங்கள் கோவப்படலையா? சில காரியங்களை கோவப்பட்டு காரியத்தை கெடுத்த நாட்கள் உண்டு, நஷ்டங்கள் அனுபவித்தது உண்டு. நல்ல கொடாய் விட்டு எடுக்கம்மா. ரைட், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். யாதும் ஊரே யாவரும் கேளீர். பாவம். நல்லா கவனிங்க. சாந்தம் உள்ளவன், பைபிளில் போட்டிருக்க, சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். வீட்டில் சாப்பிட்ற அநேகர், வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற அநேகர் சாந்தம் உள்ளவர்கள். ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, சாந்தம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமான்னு ஒய்ஃபை எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் இருக்குது, உண்மையிலே சமைக்க தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு கப்புள் ஐடியில் மனைவி புருஷனுக்கு வச்சு கொடுத்து விட்டாங்க. அங்கே போய் பார்த்தா என்னெல்லாம் வச்சுருக்கம்மா? ரசம், சாம்பார், கூட்டு, சாதம். அங்கே போய் பார்த்தா சாதமும் ஒரு குழம்பு தான் இருக்குது. என்னம்மா 3 ஐட்டம் சொன்னேன், ஒரு கூட்டுன்னு சொன்னேன், சாம்பார்னு சொன்னேன், ரசம்னு சொன்னேன். மேல் டாப்பில் எடுத்தால் ரசம், நடுவில் எடுத்தால் சாம்பார், ஆழமாக கரண்டியை போட்டால் பேதுரு மாரி என்னது கூட்டு. சூப்பர் சூப்பர், 3 in 1. சாந்தம் உள்ளவர்கள் புசித்து என்ன செய்வார்கள்? திருப்தி. சாந்த குணமுள்ளவர்கள் காந்திகிட்ட கேட்டாங்களாம், என்னையா அவன் சுதந்திரம், போராட்டம், விடுதலை, நாட்டை கைப்பற்றுறதுன்னா பீரங்கியை வச்சும் கத்தியை வச்சும் துப்பாக்கியை வச்சும் சண்டை போட்டு சுதந்திரிக்கா, நீர்ட்ட கேட்டால் உப்பு சத்தியாகிரகம், மிளகு சத்தியாகிரகம், சீரகம் சத்தியாகிரகம்ட்டு அலையுதார். அவர் சொன்னாரா, நான் இது ஏன் ஐடியா கிடையாது, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கார். மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். கரங்களை அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்களேன், மீக்னஸ் இஸ் நாட் த வீக்னஸ். புரியுதா உங்களுக்கு? பொதுவாக சகோதரிகள் யார் மேலே ரொம்ப பிரியமாக அவங்கள்ட்ட ரொம்ப கோவப்படுவாங்க. சகோதரர்கள் யார் மேலே ரொம்ப பிரியமாக அவங்கள்ட்ட ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் தேவன் சொல்லியிருக்கார், அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று அவருடைய கோபத்தை நீ அசட்டை பண்ணாத.
இப்போ நல்லா கவனிங்க, ஆவிக்குரியவர்கள் ஆகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சாந்தம் என்பது ஆவி, கோபம் என்பது ஆவி. கோபம் வந்துட்டுனா அது சில வகை உசுப்பேத்தி விடுவாங்க. என் வீட்டுக்கார கோபம் வராது, வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. அப்பாவை கோவப்படுத்தாத அப்படி இதே பில்டப் கொடுக்கறது புருஷனுக்கு. அவர் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சாந்த ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு. அல்லேலூயா. போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? அகப்பட்டார். பொதுவாக குற்றங்கள் குறைகள் அது பெருசாக பேசாது. வயசு எனக்கு 57 வயசாகுது. யாரை என்ன ப்ளேம் பண்ணுறோமோ ஏன்னா அதில் போட்டிருக்கு, நீயும் சோதிக்கப்படாதபடி அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாய். டெம்டட். பொதுவாக நான் பார்த்துருக்கேன். அது இது 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 அந்த வீடு தெரியுமா, இந்த அப்படி பேசிகிட்டு இருக்கிறவங்க குடும்பத்தில் அதே ப்ராப்ளம் வந்து அட்டாக் ஆகும். ஏன்னா இவங்க பேசி பேசி ஒரு ஸ்பிரிட்டை வீட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபடத்துக்கு விலக்கி காத்து கொள்ளும்போது நல்ல நாட்கள். கரங்களை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நானும் என் வீட்டு அந்த பாட்டு என்ன பாட்டு? அடுத்த ஸ்டான்ஸா வரணும். எபினேசர். இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, நன்றி நன்றி. சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. கருப்போ சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின நன்றியால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. கரங்களை எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அண்டை காண என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. அண்டை காண என் தேவை யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே,
இயேசுவின் நாமத்தினால ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், பயங்கள் விலகட்டும். ஆரோக்கியம், அமைதல், ஆனந்தம், ஆர்ப்பரிப்பு, ஆச்சரியம், ஆண்டவரே நல்ல மங்களகரமான காரியங்கள் எங்கள் பிள்ளைகள் வாயில் நடக்கட்டும். சுகபத்திரமாய் இந்த 12 மாதங்களை பாதுகாத்த தெய்வம் ஆண்டவரே, இந்த மாதம் மந்த் ஆஃப் செலிப்ரேஷன், பண்டிகை, மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகட்டும். பொருளாதார தேவைகள், நல்ல வஸ்திரங்கள், நல்ல ஆகாரங்கள் ஆண்டவரே சந்தோஷம் திருப்தியினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் ஜீவனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஜீவன், சினிமாக்காரங்கெல்லாம் ஜீவன், என் சுவாச காற்றே என் ஜீவன். ஆமாம், என்னமோ ஒரு பாட்டுலாம் இருக்குது. என் ஜீவன் பாடு தேவா. தேவகுமாரை சொல்ல ஐயா, உங்கள்கிட்ட கேட்டேன் நான். அதை வேண்டாம் வேண்டாம், நல்லா கவனிங்க, வேண்டாம். இவர் ஊர் ரொம்பலாம் இழுத்துருவார் போலையே நம்ம. இந்த ஜீவன் ஐயா ஆதியா 1 அதிகாரத்திலே போட்டிருக்கு. ஜீவன், ஜீவ சுவாசத்தை அவர் என்ன செய்தாராம்? ஊதுனார். இந்த ஜீவ சுவாசத்தை ஊதுனார்னு இந்த தொக்கு பார்க்குறவங்க எல்லாம் குழல் மாதிரி வச்சு ஊதுவாங்க. அப்படி ஊதலை, பேசினார், அவ்வளோதான். ஜீவ சுவாசத்தை அவன் மேலே பேசினார். அப்போ ஜீவன் என்றால் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இயேசுவை அறியாதவங்களுக்கு இருக்கிற ஜீவன் பேர் என்ன பேர்? அது ஞாபகம் வச்சு கூட ஒரு சாப்பாடை கூட சொன்னேன். சுக்கே. சத்தம் எல்லாம் சொல்லுங்கள், சுக்கே. இந்த சுக்கவை எப்படி ஞாபகம் வச்சேன்னா, சுக்கா வறுவலை ஞாபகம் வச்சேன். ஆனால் இயேசுவை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்குள்ளே தேவனுடைய ஜீவன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இயேசுவனுடைய ஜீவன். நேற்று ஒரு 4.25 மணி நேரம் ப்ராஃபஸி கனடா தேசத்தில், லண்டனில், அங்கே இங்கிறதுல எங்கே இருந்தோ வந்திருந்தாங்க ஆன்லைன். உடனே ஒன்று சொல்லிக்கிட்டு அந்நிய பாஷையில் 2-3 மணி நேரம் பேசிட்டு சொன்னால், ஆண்டவரே நீர் பார்ப்பது போல் என்ன செய்யணும்? பார்க்கணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி நான் பார்க்கணும். ஆன்லைனில் அவங்க சில நேரம் வீடியோ போடுவாங்க, அநேக நேரம் வீடியோ இருக்காது. வாட்ஸ்அப் காலில் பேசுவோம். லண்டனில் இருந்த ஒரு பொண்ணு, ஒரு 15 வயசு, அந்த பொண்ணு அதுக்கு ராகேல் அப்படின்னார் ஆண்டவர். ஏம்மா ராகேல்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சின்ன பிள்ளை, 10th ஏதோ ஜாயோட 2 வயசு கூட இருக்கும். அந்த பாஸ்டர், கனடா பாஸ்டர் லிங்க் கொடுத்து ப்ராஃபஸி பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. அந்த பாஸ்டருக்கு தெரியும் அந்த பொண்ணை பற்றி. எனக்கு என்ன தெரியும், லண்டன்லேருந்து அது வருது. அப்போ ராகேல்மா, நீ இது அழகாக இருக்கிற, ஏம்மா நீ போய் $200 ஷாப்பிங் போக சொன்னால் $2000 செலவழிச்சிட்டு வர, மேக்கப் திங்க்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான செலவழிக்க அப்படி என்ன அறியாமல் ப்ராஃபஸியில் நான் சொல்கிறேன். அந்த பாஸ்டர் சிரிக்கிறாரு, அந்த பொண்ணோட அம்மா சிரிக்கி. ஏன்னா அந்த பாஸ்டர் பிறகு சொல்கிறாரு, பாஸ்டர் ஆவியானவர் பேசுனா கரெக்டாக பேசுவார், எனக்கு தெரியும். இந்த பிள்ளை கண்ணாடி முன்னால் நின்னா மணிக்கணக்காக நின்றுக்கிட்டு இருக்கும். கரங்களை தாட்டுங்களை. இப்போ சில வசனங்களை வச்சு எப்படி நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு வசனங்களை வச்சு ஜனங்களை கண்டுபிடிக்கல. நிறைய காரியங்கள். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவரும் வந்தார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, இதோ இருள் பூமியை காரில் ஜனத்தை முடும், ஜாதிகளின் பலத்த செல்வம் ஒன்னண்டே. அவரெல்லாம் லட்சக்கணக்கில் கொடுக்குறவர் இந்தியாவில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு. பெரிய பிஸ்னஸ்மேன். எலும்பு சீயோர்னு, எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்ல விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கள், தீர்க்க தரிசனம்னா சொல்லுங்கள். அந்த பாஸ்டரும் சொல்கிறார், சொல்லுங்கள். அவன் காணிக்கை கொடுத்தாலும் சரி, காணிக்கை கொடுக்காட்டாலும் சரி, தீர்க்க தரிசனம் உண்மையை என்ன செஞ்சு போட்டு உடைக்கணும். நான் சொன்னேன், சூறை செடியிலேருந்து எழும்புங்க, சூறை செடியிலேருந்து சோர்விலிருந்து வெளியே வாங்க. அதையே நினச்சிக்கிட்டு, அதையே புலம்பிக்கிட்டு, உங்கள் தலையில் யாக்கோபு மண்ணள்ளி போட்டுக்கிட்டு, அடுத்தாப்புல சொன்ன தெளிலால் மடியை விட்டு எழுந்திருங்க அப்படின்னு. அவர் ஏற்கனவே மனைவி விட்டு புரிஞ்சிருக்கார். பெரிய தொழில் அதிபர் கனடா தேசத்தில்.
அவர் லைனுக்கு வந்தார். தெளிலால் மடியை விட்டு வெளியே வாங்க. ஏற்கனவே கணவன் மனைவியோட சண்டை போட்டு மனைவியை கணவன் புரிஞ்சிருக்காங்க, கோடி கோடியாக இருக்குது. ஆண்டவர் சொல்ல சொன்னார், தெளிலால் மடியை விட்டு எழுந்திருக்க சொல். சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான். இப்போ நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஜீவன். ஐயா, உங்களுக்குள்ள எந்த அளவு ஆண்டவருடைய வார்த்தையில், ஆராதனையில், வசனத்தில் நீங்கள் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவு தேவனுடைய ஜீவன், தேவனுடைய பார்வை. ஏன்னா பைபிள் கிளியராக போட்டிருக்கு, யூ ஆர் காட்ஸ். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தேவர்கள். சதமாக சொல்லுங்கள், நீங்கள் தேவர்கள். ஆமாம் பாஸ்டர், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, நான் தேவர்கள், சூனா பானா. யூ ஆர் காட்ஸ். நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் அறியீர்களா? பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் உங்களை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்புன்னா பிச்சிப்பூ அப்படி இல்லை. ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி. எல்லாம் பக்கத்தில், அடையாளங்களை திரும்ப மீட்பது. ஆதாம் அடையாளத்தை இழந்தான், ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிந்தின ஆதாமுக்குள் உங்களுடைய அடையாளங்களை மீட்பது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், நான் தேவனுடைய மகள், நான் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் தேவர்கள் என்று உன்னதமானவருடைய மக்கள் என்று அறியீர்களா? அப்படி அறியல, உங்களை பற்றி அடையாளம் தெரியலைன்னா லோக பிரபுக்களை ஒருவனை போல செத்து மடிவீர்கள். அதையும் சொல்லிட்டேன். உங்களுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் மற்றவனை போல வாழ்வீங்க, மற்றவனை போல சாவேங்க. ஏதோங்க என் ஓட்டத்தை முடித்தேன். மற்றவர்களுக்கு எந்த அளவு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல பாதிப்புகளை உண்டு பண்ணுகிறோமோ அதுதான் என் வாழ்க்கை. அப்போ தேவனுடைய ஜீவன், கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், ஜீவனும் ஆசீர்வாதம். இந்த ஜீவனில் நிறைய நிறைய ஆசீர்வாதம் உங்களையும் என்னையும் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தாப்புல என்ன சொன்னேன், ஜீவனும் ஆசீர்வாதமும், ஜீவனும் வல்லமை. ஏன்னா அப்போ ஜீவன் என்றால் என்ன? காட் கைண்ட் ஆஃப் லைஃப். எல்லாம் சொல்லுங்கள், தேவ ரகமான வாழ்க்கை. தேவனோட உள்ள உறவிலே வெளிப்படுவது தான் தேவனுடைய ஜீவன். தேவ வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள தேவனுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவன் உள்ளதாயும். தேவனுடைய வார்த்தை, பைபிள்ங்கிறது தேவனுடைய ஜீவனை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுது? வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. தேவனுடைய ஜீவன் தேவகரமான வாழ்க்கைக்கு நேரம் உங்களை நடத்தும். இட் ஷோஸ் யுவர் ஐடென்டிட்டி. நீங்கள் யார்? who we are in Christ. அப்போ பல காரியங்களை சொன்னால் இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். எல்லாம் சொல்லுங்களேன், தேவனுடைய ஜீவன் ஆளுகையை கொண்டு வரும். ரெய்னிங் ஓவர் த எர்த். ஆதாம் எப்படி வாழ்ந்திருப்பான்? ஆதாம் எப்படி வாழ்ந்திருப்பான்? தேவனுடைய மகன் எப்படி வாழ்ந்திருப்பான்? இமேஜின் பண்ணி பார்த்தா, இளநீ வேணும்னா இப்படிட்டு இருக்கும், கைக்கு வந்திருக்கும். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட, இவன் சொல்ல ஆகும், இவன் கட்டளையிட. ஏன்னா இவன் அவருடைய குமாரன். லூக்கா 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் போட்டிருக்கு, ஆதாம் தேவனால் பிறந்தவன். இங்கிலீஷில் போட்டிருக்கு ஆடம் சன் ஆஃப் காட். நீங்களும் நான் யார் தெரியுமா? ஆதாமுடைய சந்ததி. பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆடம் எங்கள் தாத்தா,
தேவகுமாரன், நான் தேவகுமாரத்தி. புரியுதா உங்களுக்கு? பிசாசு எல்லாத்தையும் பேச விட்டுருவான். நானோ ஒரு புழு, நானோ ஒரு களிமண். அதெல்லாம் தாழ்மையா. ஒரு அம்மா ஜெபம் பண்ணுச்சா, நானோ ஒரு புழு ஆண்டவரே அப்படின்னு சபையில் ஜெபம் பண்ணும்போது. அப்புறம் வெளியே போகும்போது அந்த அம்மாவை ஒரு சின்ன பிள்ளை காலை மிதிச்சிட்டான். ஒரு 7th படிக்கிற பிள்ளை காலை மிதிச்சிட்டு, பாட்டிமா தெரியாமல் காலை மிதிச்சிட்டேன் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு வந்துச்சான் கோபம். பாட்டியம்மா காலை உங்கள் ஆத்தாளை நான் பெத்தனா, உங்கள் அப்பனை நான் பெத்தனா, என்னை என்ன சொல்கிற பாட்டின்ட்டிய பாவி. எனக்கும் இந்த கோபம் இருந்துச்சு. தாத்தா தாத்தாங்கன்னு நம்ம சபையில் சில ஏவல் ஆட்களை வச்சு இந்த நாச்சியார் அவைகள்லாம் என்னை இப்போ சின்ன பிள்ளைங்க தாத்தா தாத்தா தாத்தா. எனக்கு அவ்வளோ கோபம். போன மாதம் நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன். 2 சின்ன பையில சைக்கிளை ஒட்டே போகிறாங்க. தாத்தா நாயை ஓரமாக பிடிங்க, சைக்கிள் ஓட்டிகிட்டு வாரேன்னா இது 2-3 வாக்கியனாலே உறுதிப்படும். நான் ஷாக் ஆகிட்டேன். அப்போ தான் நினச்சேன், ஓஹோ தேவ சாயல் போய் இப்போ யாருடைய சாயல் வெளிப்படுது? நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லாதீங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஐயா உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிற ஜீவன் எல்லா சூழ்நிலைகளை அடக்கி ஆளக்கூடிய ஜீவன். சீஷர்கள் பார்க்குறாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஆச்சரியப்பட்டார்கள். அசுத்த ஆவிகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஆச்சரியப்பட்டார்கள். வியாதிகள் எல்லாம் கீழ்ப்படுகிறதே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஜோயே, ZOE, ஜோயே. அப்ப இந்த ஜோயே ஜீவன் இதில் நீங்கள் நிரம்ப படிப்பு கிடிப்புலாம் தானாக வரும். அதுதான் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், டெய்லி பைபிளை படிங்க. 1 மணி நேரம் படிக்க வேண்டியது 5 நிமிஷத்தில் நீங்கள் படிச்சிடலாம். 4 வருஷத்தில் சாதிக்க வேண்டியதை 4 நாட்களில் பைபிள் படிச்சுட்டு போனால் முடிஞ்சிடும். இயேசு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்தில் சாதிக்க வேண்டிய காரியத்தை 15 நிமிஷத்தில் முடித்தார். ஏன்னா அவருக்குள்ள இருந்த ஜீவன். எஸ்தர் புத்தகத்தில் போட்டிருக்கு, முதல் தரமான திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. முதல் தரமான திராட்சை ரசம்னா அது செய்ய 15 வருஷம் ஆகும். 15 இயர்ஸ். முதல் தரமான திராட்சை ரசம் செய்ய 15 வருஷம் ஆகும். ஆனால் இயேசு பாருங்க, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது நீங்கள் பைபிளில் பார்க்கலாம், இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனானா குறைவுபட தொடங்கினான். குறைவு நம்ம வாழ்க்கையில், மகிழ்ச்சி குறைவு, வருமான குறைவு, ஆரோக்கிய குறைவு, சந்தோஷ குறைவு, ஞான குறைவு எல்லாம் வரும் பொழுது தன் கண்களை தகப்பன் வீட்டுக்கு ஏறெடுத்தான் இளைய குமாரன். கல்யாண வீட்டுக்காரங்க குறைவு படும்போது மரியாள்கிட்ட வந்துடுறாங்க. இயேசுனுடைய தாயார்கிட்ட வந்து திராட்சை ரசம் குறைவு. மரியாளுக்கே குறைவு வந்தவுடனே பைபிளில் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் மரியாள் இயேசுவை நோக்கி, நல்ல கரங்களை தட்டுங்களை, மரியாள் இயேசுவை நோக்கி. அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. இயேசு பாருங்க, இவருடைய ஜீவன் அந்த கல் தொட்டிகளை கிட்டத்தட்ட 900 6 தொட்டிகளாம்.
6 கற்சாடிகள் தானே இருந்துச்சு. அது நிறைய தண்ணீர் அப் டு த பிரிம், விளிம்பு வரைக்கும் தண்ணி ஊற்றுனாங்களாம். இப்போ ஊற்றிட்டு அதை மொண்டு கொண்டு என்ன செய்யுங்க, புத்திமானும் மொண்டு எடுப்பான். இப்போ இயேசுவனுடைய ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன், அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுது. 15 வருஷம் காத்திருந்து ரெடி பண்ண வேண்டிய திராட்சை ரசத்தை பக்கத்தில் சொல்லுங்களேன். அவருடைய ஜீவன் 15 வருஷம் காத்திருந்து செய்ய வேண்டியதை 15 நிமிஷத்தில் செய்ய தான். இதுக்கு தான் அவருடைய ஜீவன் ரொம்ப முக்கியம். கரங்களை தட்டுங்களேன். இந்த ஜீவன் தான் உனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களோ, நீதிமொழியில் 8:35 போட்டிருக்கு, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயவை பெற்றுக்கொள்ளுகிறான். இயேசுவினுடைய ஜீவன் இருந்தால் எந்த வயசுலும் எதையும் கற்றுக்கிடலாம். கார் டிரைவிங் தெரியலைங்க சொல்லாதீங்க. நான் கார் டிரைவிங் படிக்கும்போது இது 46 வயசு, இப்போ 10 வருஷமாக கார். இதில் என்னென்ன ஹில்ஸ்லாம் கார் ஓட்டியாச்சு. இதில் சாட்சி வேறு, பாஸ்டர் ஹில்ஸில் ஏறினாலே வாமிட் எடுப்பேன், பட் நீங்கள் ட்ரைவ் பண்ணீங்க வாமிட்டே வரலை அப்படி. ஏன்னா அவருடைய ஜீவன் ஒன்று ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கரங்களை தட்டுங்களே. ஏதோ ஆளுகை அப்படிங்கிறது எங்கள் சொந்தக்காரர் தாங்க அந்த மேயராக இருந்தார்ல, முன்னாள் மேயர். யார்? எங்கள் அக்கா புருஷன் இருக்கார்ல, ஆமாம். அவரோட சகலப்பாடிக்கு மச்சனாக இருக்கார்ல, ஆமாம். அந்த மச்சனனுக்கு சித்தப்பா மகனோட பெரியப்பா பேரன். அடா பாவி, இது யாராவது திரும்பி சொல்ல முடியுமா? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 5:17 ஜீவனை அடைந்து, சத்தமாக சொல்லுங்க, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது. அழுவார்களா ஆளுவார்களா சொல்லுங்களேன்? ஆளுவார்கள். ஆனால் இதில் என்ன, பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்ட ஆட்கள் எல்லாரும் ஆரம்பத்தில் அழுத ஆட்கள். பாஸ்டர் என்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சோ அன்னையிலே இருந்து ஒரே அழுக அப்படின்னா, வீட்டுக்காரர் சொல்கிறார் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அப்படிங்கிறார். வீட்டம்மா சொல்கிறது அவராது கல்யாணம் ஆச்சு பாஸ்டர், நிச்சயதார்த்தத்திலிருந்து அழுக. அப்படி ரொம்ப அழுதைங்கன்னா, ஐயா தாவீது அழுதான், யோசேப்பு அழுதான். பைபிள் அத்தோட முடியலை. உங்கள் வாழ்க்கை கண்ணீரிலேயே கடந்து வந்துருக்குன்னா சீக்கிரத்தில் நீங்கள் ஆழப்போகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி. ஆளுகை பக்கத்தில் சொல்லலாம். சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை. யார் சொன்னான்னா, இந்தியாவினுடைய இரும்பு மனிதர், அயன் மேன். யார்? வல்லபாய் பாலகங்கா திலகரா, வல்லபாய் படேலா? சரி, நீங்கள்லாம் சொல்கிறீங்க. வல்லபாய் படேல், சர்தார் வல்லபாய் படேல், இந்தியாவின் இரும்பு மனிதர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, எல்லாம் சொல்லுங்கள், ஆளுகை என்னுடைய பிறப்புரிமை. இந்த ஜீவன் மெமரி பவர்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். மெமரி லாஸ். ஒரு அம்மா ஒரு பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த பையனுடைய தாத்தா, அந்த அம்மாவுடைய அப்பா வந்துட்டார் கிராமத்தில் இருந்து. ஏமா ஏன் அடிக்க? பேரனை அடித்தா தாத்தா மார்களுக்கு பயங்கர கோவம். ஏன் அடிக்க? மார்க்கிற பாருங்கள், லட்சணத்தை பாருங்கள். கணக்கு மார்க்கை பார்த்தா 0-9. இந்த 9 போடக்கூடாதான். அவர் கண்ணாடியை நல்லா தொடச்சிட்டு 0-9க்கு அங்கிட்டு இருக்கா, 9க்கு முன்னால் இருக்கா. முன்னால் இருந்தால் வேறு அர்த்தம்,
9க்கு அடுத்து இருந்தால் வேறு அர்த்தம். கண்ணாடியை தொடச்சிட்டு பார்த்தா 09. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டீச்சர்மார்களுக்கு என்னமோ இந்த ரைட்டை இப்படியும் பார்க்க அது தப்பை போடும்போது பார்க்கணும், எங்கே இருந்து தான் புது பலன் வருமோ தெரியல. மார்க்கை பார்த்தா 09. ஏமா பிள்ளை அடிக்காத, பைபிளில் போட்டிருக்கு 3 தடவை. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், யாக்கோபில் போட்டிருக்கு. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், இன்னொன்றில் போட்டிருக்கு யாக்கோபில் 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், கரங்களை தட்டுங்களேன், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். யாக்கோபு 1:5. கையை தட்டுற நீயும் கூட சேர்ந்து வசனத்தை போட்டு. யாக்கோபு 1:5. யாக்கோபு எங்கே இருக்குது தெரியுமா? ஓ, வெளிப்படுத்துக்கு முன்னால் யூதா, பிறகு என்னது? ஆமாம், யோவான். நல்லா கவனிங்க. உங்களில் ஒருவன், இஃப் எனி ஆஃப் யூ லேக் விஸ்டம் லெட் ஹிம் ஆஸ்க் ஆஃப் காட் தட் கிவத் டு ஆல் மென் லிபரலி அண்ட் அப்ரைட் நாட் அண்ட் இட் ஷால் பி கிவன் ஹிம். அந்த தாத்தா சொன்னாரா, இங்கே வாடா, பிள்ளைய போட்டு அடிக்காத, ஆண்டவரே 09 எங்கள் குடும்பத்திலே இல்லாத ஒரு மதிப்பெண், நீர் பெருசாக ஒன்றத்தையும் செய்ய வேண்டாம், இந்த 0 எடுத்து அந்த பக்கம் போடும். என் பேரன் 09 வாங்கியிருக்கான், இந்த 09 9 நீர் என்ன செய்யும்? மாற்றும். பேரனை கூப்பிட்டு நெத்தியில் சிலுவை போட்டு, இயேசுவே இந்த மகனை அறிவை கொடும். அடுத்த செமஸ்டரில் இருந்து அந்த பையன் மெமரி லாஸ், எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தா எல்லாம் வெட்ட வெளியாக தெரியுமா அவனுக்கு. அவன் சொல்கிறான், அப்படி ஒரு மெமரி லாஸ். அப்படி 09 அடுத்த செமஸ்டர்லேருந்து 90 மார்க். 9 மார்க் எடுத்தவனா 90 மார்க் எடுத்து இன்றைக்கி அவர் ஊழியம் செய்கிறார். 32 தேசங்களுக்கு போயிட்டு வந்திருக்கார். கரங்களை தாட்டங்களை. ஐயா, ஊழியத்துக்கு வர்ற கேஸு, தேசங்களுக்கு ஓடுற கேஸுகள்லாம் ஞானமுள்ள ஆட்களா? ஒரு பையன் தெரியும், புதூரில், இங்கே தான் ஒரு பையன், மதுரையில் ஒரு பையன், ஆரோக்கியமான உபதேசங்களை உபதேசி அப்படின்னு பைபிளை வாசிக்க. எப்படி வாசிக்க? அதில் போட்டிருக்கு, நீயோ ஆரோக்கியமான உபதேசங்களை உபதேசி தீமோத்தேவே. இவன் வாசிக்க அயோக்கியமானதை உபதேசி அப்படி. தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது, கணக்கும் வராது. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க தம்பின்னு கேட்டால், ஆண்டவர் கிருபைனால ஒரு 15 தேசத்துக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல கரங்களை தாட்டுங்க. ஐயா, பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படியாய் இல்லாதவைகளை, இழிவானவைகளை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் இந்த IAS IPS இதுக்கெல்லாம் அவங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் வைக்கிறாங்க, மெயின் எக்ஸாம்னு வைக்கிறாங்க, பிறகு இன்டர்வியூ வைக்கிறாங்க, பிறகு 1 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவ்வளவு கொடுத்து ஒரு IAS IPS IFSன்னு 26 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. நீரை பார்த்தேன்னா முட்டாப்பையா, மறதி, ஒன்றுக்கும் உதவாதது, ஒதுக்கப்பட்டது, தள்ளப்பட்டது, இதெல்லாம் சூஸ் பண்ணுறீங்களே, இது என்ன ரகசியம் அப்படின்னு நான் கேட்டேன். சின்ன வயசுலேயே கேட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கெல்லாம் 1 வருஷம்தான்ப்பா ட்ரைனிங். நான் சூஸ் பண்ணுறது எல்லாம் இழிவானவைகள், பலவீனமானவைகள், இல்லாதவைகளை சூஸ் பண்ணி தாயின் கர்ப்பத்திலிருந்தே நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். கரங்களை தாட்டு. அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலிருந்தே அவங்களை நான் முன்குறித்து, ஏதோ எதார்ச்சியாக நீங்கள் சர்ச்சில் உட்காரல, எதேர்ச்சியாக எப்படியோ நீங்கள் இது பண்ணலை. உலக தோற்றத்திற்கு முன்பே, பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ், தேவன் உங்களை எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார்.
எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ உன்னை அவமானப்படுத்த இல்லை, உன்னை வெட்கப்படுத்த, கிறிஸ்தவ வாழ்க்கை அவமானப்படுற வெட்கப்படுற வாழ்க்கை இல்லை. எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நல்ல கரங்களை தாட்டி. அப்போ ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ரோமர் 5:17 போட்டிருக்கு, ஆளுகை செய்கிற ஜீவன். நீங்கள் தேவர்கள் என்றும். ஐயா குட்டி இயேசுயா, நீங்கள் பக்கத்தில் சொல்லுங்களேன், குட்டி இயேசு, குட்டி இயேசு. பொதுவாக செல்லம்மா கூட குட்டிமா அப்படிம்பாங்க. குட்டீஸ், பாப்பா. பாப்பா 110 கிலோ இருக்குது. பாப்பா பாப்பா தூக்கி பாப்பான்னு கூப்பிடுறியா, இடுப்பில் தூக்கி வையேன், உன் இடுப்பும் ஒளியும். பக்கத்தில் நீ போய் யார் மேலே விடுற அவங்க இடுப்பும் ஒளியும். பாப்பா அப்படிங்காக 110 கிலோ. ஆண்டவர் சொல்கிறார் குட்டி. எல்லாம் சொல்லுங்களேன், குட்டி ஜீசஸ். பார்க்க சொல்லுங்களேன், குட்டி ஜீசஸ். நீங்கள் ஆதியாகமம் 1:26 வாசிங்களேன். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன். ஐயா இந்த பின்பு ரொம்ப முக்கியம். பின்பு பார்வோன், பின்பு பார்வோன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆளுகை, அவருடைய ஜீவன் வந்து ஆளுகை செய்கிற ஜீவன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அசருகிற ஜீவன் அல்ல. ஆமாம் ஐயா, இந்த ஜீவன் வந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஜீவனில் நீங்கள் நிறைய 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 பாஸ்டர் எப்படி பிகாம் எம்காம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணீங்க, ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பையனை இப்போ 0.9 மார்க் எடுத்த பையன் 90 மார்க் எடுத்து 32 தேசத்துக்கு போய் என்னாச்சு தெரியுமா? அந்த பையன் 1 மணி நேரம் ஒருத்தர் மெசேஜ் கேட்டால் அந்த மெசேஜில் உள்ள எல்லா வசனங்களும் கட 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 கடன்னு 1 மணி நேரம் ஒரு ஸ்பீச்சை கேட்டால் அந்த மெமரி லாஸ் ஆன பையனுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்தார். இந்த தேவனுடைய ஜீவன்கிறது அதான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தேவனுடைய ஜீவன். வசனம் ஞாபக சக்தியை கூட்டும், மெமரி பவரை கூட்டும். இப்போ எத்தனையோ உங்களும் இல்லை, எத்தனையோ ஒருத்தர் ஆன்லைனில் ஒரு 5 வருஷம் முன்னால் ஒரு 18ஆம் வருஷத்தில் ஒருத்தர் வந்தார், சூசை மாணிக்கம் ஆன்லைனில். இப்போ திடீர்னு போன மாதம் 5 வருஷத்துக்கு முன்னால் வந்தவர், முதல்ல வந்தார், திருப்பி வரல. அவர் ஏதோ எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் அப்படி தான் வருவார். ஆன்லைனில் வரும்போது எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் அவர் அப்படி தான் வச்சு. அவர் பேர் சூசை மாணிக்கம், கும்பகோணத்தில் உள்ளவர். 5 வருஷம் முன்னால் வந்து அவன் பேசிக்கிட்டே இருந்தேன், பிரதர் உங்கள் ஒய்ஃப் பேர் சகாயம் தானே? ஆமாம் மனா சுகாயம். பாஸ்டர் 5 வருஷம் முன்னால் வந்தாங்க, இன்னும்மா ஞாபகம் வச்சுருக்கீங்க? அப்போ தான் நினச்சேன், உண்மையிலே நம்ம ஞாபகம் வச்சவங்களா? சத்தியமாக கிடையாது. ஏற்கனவே வீட்டில் பணத்தை வச்சுட்டு பல இடங்களில் தேடுற கேஸ். கார் சாவியை பைக் சாவியை எங்கே வச்சேன் அப்படிங்கிறது தேடுற நம்ம தெரியும். கண்ணாடியை இங்கே உள்ள கண்ணாடி ஒரு மேலே ஏற்றி விட்டுருக்கேன், வீடு முழுவதும் தேடிட்டு இருக்கேன். கண்ணாடி 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 கண்ணாடி. ஜாய் இங்கே வா, கண்ணாடி தானே வேணும் உனக்கு, இங்கே வா. எடி கண்ணாடி கேட்க இங்கே விளையாட நேரம் கண்ணாடி மண்டையில் ஒரு கொட்டு இங்கே வச்சுக்கிட்டு நீ கண்ணாடியை தேடிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே நம்ம ஞானிகளானா கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லு, உதடுகளின் மதுரம் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுவான், கல்வியை பெருக. நல்ல கரங்களை தட்டு. ஸ்கூலுக்கே போகாதவன் தாவீது, அவன் சொல்ற முடிய வசனங்களை கொண்டு முதியோர்களை விட ஞானம், போதித்தவர்களை விட ஞானம். ஏன் பைபிளோட நேரம் செலவில்லைங்க? ஆராதனைக்கு வாங்க, வீட்டில் பைபிளை வாசிங்க, மெசேஜை போட்டு கேளுங்க, இந்த அட்மாஸ்பியர்லேயே வாங்க இருங்கன்னு சொல்ல காரணம் நீங்கள் உருப்படுறதுக்கு. ஸ்கூலுக்கே போகாத தாவீது ஆளுகை செய்தாயா? சேர்வைக்காரர், குதிரை லாயம், படை வீரர்கள், தண்டர்காரன், பாடகர் குழு 4000 கொயரை வச்சு அதுக்கு சந்தன மரத்தில் அதுக்கு மியூசிக்கெலாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கே போகாத தாவீது
அவனை பார்த்து ஒரு பொண்ணு தெக்கோவா ஒரு ஸ்திரீ சொல்கிறா, உம்முடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல இருக்கிறது. ஒரு காரியத்தை பேச வர யோவாப் தானே சொன்னான், கரெக்டாக சொல்கிறான். இந்த பெண்ணுக்கு பின்னால் யார் இருக்கா? ஆகீஸ் பெலிஸ்திய ராஜா சொல்கிறான், உன்னை பார்த்தது தேவதூதனை பார்த்தது போல இருக்கு. அவன் அந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை வைக்கிறான் பார்க்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சிஸ்டம். ரஜினிகாந்த் சொல்ல சிஸ்டம் சரியில்லை அப்படின்னார். ஆனால் தாவீது கவனிங்க, அந்த ஆளுகை செய்கிற ஜீவன் அவனுக்குள்ளே இருந்ததுனால், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த ஜீவன் உனக்குள்ளே வரும்போது வீணான பயம், வீணான கலக்கம், சந்தேகம், இதுக்கு இடமே இல்லை. நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். தாவீதினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், கர்த்தருடைய வேதம் தேனிலும் தெளிதேனிலும் விரும்பப்படத்தக்கது. இப்போ இவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த என்ன உண்டா? பிரயோஜனம் உண்டு. 19ஆம் சங்கீதம். அப்போ நீங்கள் பார்த்தீங்க 26 வாசிக்க, 21 26 என்ன சொன்ன? பின்பு தேவன் நமது சாயல், ஹிஸ் லைக்னஸ், அவருடைய ரூபம், ஹிஸ் இமேஜ், நமது சாயலாக. அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். 3 பேருடைய சாயல் உங்களுக்குள்ள இருக்கு. அவரை போல ஆளுகை செய்ய அழலாம், ஆரம்பத்தில் அழலாம். ஆனால் ரொம்ப நான் கவனிச்சிருக்கேன், ரொம்ப அழுத ஆட்கள் அழுகையின் பள்ளத்தாக்க உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடையும். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அழுதுகிட்டே இந்த கேஸுகள்லாம் ஒரு 25 வருஷம் கழிச்சு என்னங்க அப்படின்னா போதும், அவ்வளோதான். என்னங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ட்ரெயினில் அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்தா அடுத்த நிமிஷம் என்ன நின்று ஆகணும்? என்ன நின்று ஆகணும்? ட்ரெயின். கவருங்க, நமது சாயலாய் நமது ரூபத்தின்படியையும் அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்கள். ஐயா, டால்ஃபின் 50 டன் இருக்கு, ஒரு லேடி போகுது, என்னமோ இப்படி ரிங்க அப்படி போடுது, அது வழியாக ட்வாயிங்கன்னு இப்படி பாயுது. சமுத்திரத்தின் மச்சங்கள்னா மீன்கள், திமிங்கலங்கள். மனுஷன் பார்த்தீங்கன்னா, அது சின்ன வயசில் சர்க்கஸ் பார்த்துருக்கோம், அந்த ரிங் மாஸ்டர் இப்படியும் பாரு, சிங்கம் கரெக்டாக அப்படி உட்காந்துருக்கும். யானை சேரில் போய் என்ன செய்ய, சைக்கிள் ஓட்டும். இந்த யானை ஒற்றை மிதிச்சா தாங்குவானவன் பாக துதிக்கைட்டு இப்படி 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 எடுத்தாச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? புரோட்டாவை எடுத்த மாதிரி இப்படி எடுத்துரும். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். And God said, அந்த வசனத்தை மறுபடி போடுப்பா. Let us make man in our image after our likeness, and let them have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over the cattle, and over all the earth, and over every creeping things that crept upon the earth. ஐயா, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆளுகை. ஆளுகை. டீ குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியல, என்னையும் சேர்த்தான் சொல்லு. ஆனால் இப்போ ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணுதேன். டீ மேலே எனக்கு வெறுப்பு வருகிறது. மைண்ட் செட்டை அப்படி உண்டு பண்ணுறேன். டீ எனக்கு பிடிக்காது, ஒன்லி ஜூஸ் தான். இந்த 24 வருஷத்தில் 24 கிலோ என்ன செய்யணும்? 24 கிலோ குறைக்கணும். 80 கிலோ இருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் கண் இருக்கே, மோசமான கண், பார்த்தே எடைய போடும் உங்களுக்கு. அது நானே இவ்வளோ இருக்கேன்னா, இவர் பாஸ்டர் 78 கிலோ தான் இருப்பாரா? அப்படிலாம் அப்படி தவறான யோசனைக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. நல்லா கவனிங்க.
உடம்பை நீங்கள் குறைக்கலாம் ஐயா. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். உங்கள் உடம்பை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சா உங்கள் சரீரத்திற்கு தாவீது அப்படி தான் கட்டளையிட்டா. வீணையே எழும்பு, சுரமண்டலமே விழி, அதிகாலமே விழித்துக் கொள்வேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அதிகாலமே விழித்துக் கொள்வேன். இந்த குளிர் காலத்திலேயா பாஸ்டர்? இந்த குளிர் காலத்தில் இடையில ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு பிறகு வந்து படுத்தா தூக்கம் எப்போமா வரும். ஒரு பையன் சொல்கிறான், எப்போ எந்திப்பா ராஜா? பாஸ்டர் டான் ஏர்லி மார்னிங் 8:30 நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு. அவன் எப்போ எந்திப்பான? ஏர்லி மார்னிங் டான் எத்தனை மணிக்கா? 8:30 மணிக்கு டான் எந்திரிச்சிருவேன் பாஸ்டர். இன்னொரு பையன் ஜன்னலுக்கு பக்கம்தான் படுப்பேன் பாஸ்டர், அந்த சூரிய ஒளி காந்து வந்து என் முகத்தில் என்ன செய்யும்? ஏன்னா சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி வர்க்கங்களினால். ஐயா, ஏர்லி ரைசர்ஸ் வாழ்க்கையில் தோற்றதே கிடையாது. அதிகாலமே எழுந்திருக்கிற பழக்கம் உள்ளவன் வாழ்க்கையில் தோற்றதே கிடையாது. கரங்களை தட்டுங்கள். சோம்பேறியே நீ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போ. என்ன யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆண்ட், எறும்புங்கிற யூனிவர்சிட்டியில் போய் சோம்பேறியை நீ கற்றுக்கொள். சோம்பேறித்தனம் பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு, மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு டேமேஜ் ஆகுமா, மேல் மச்சு பழுதாகும். இப்போ ஏன் எங்கள் மேல் மச்சு முடியெல்லாம் இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. முடி இல்லையே தவிர மேல் மச்சு பழுதாகலை. மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மைண்டு கரப்ட் ஆயிருமா, ரொம்ப சோம்பேறித்தனம். லேட்டாக எந்திரிக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்தாலும் சந்தேகம். லேட்டாக எந்திரிக்கிறவங்க யாரை பார்த்தாலும் இவன் நம்மளை சேர்ந்தவனா நம் எதிரியை சேர்ந்தவனா? அதிகாலமே எழுந்திருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அதிகாலமாக எழுந்தான், மோசே அதிகாலமாக எழுந்தான், யோசுவா அதிகாலமே எழுந்தான், தாவீது தேவனை 63:1 தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரேற்றதுமான நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்து கொள்ளும். எப்பொழுது விடியும் என்று ஏங்குகிற ஜாமக்காரனை பார்க்கிலும் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. இந்த ஜாமக்காரனாக நைட்டு முழிச்சு எப்பண்டா விடியும், என் டியூட்டி முடியணும், தூங்கணும்னு நினைப்பான். அதை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்மா உமக்காக ஏங்குகிறது. ஏர்லி ரைசர்ஸ் அதிகால எழுந்திருக்கிற பழக்கம் வச்சுக்கிடுங்கய்யா. பாடியே பொதுவாக பிராமின்ஸ் நீண்ட நாள் வாழ்கிறாங்க. பிராமின்ஸ் அவங்கள நம்ம குறையா சொல்லலை, அவங்கள்ட்ட சில நல்ல காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம். மேக்சிமம் பிராமின்ஸ் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவாங்க. படிக்கிறது 4 மணி 5 மணிக்கெல்லாம் இந்த மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், படிக்க உட்கார்றது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆளுகை ஆண்டவருடைய பிள்ளைங்க சூழ்நிலைகளை இயேசு பாருங்க அப்படி தான் ஆண்டார். இறையாதே அமைதலாயிரு, எதிரான சூழ்நிலை வருது, இறையாதே அமைதலாயிரு. வேதம் சொல்லுது அமைதல் உண்டாயிட்டுன்னு போடல, மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. கரங்களை தாட்டுங்களேன். தேவன் ஆளுகை சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். சில வசனங்களை நான் சொல்கிறேன், வாசிங்களேன். தானியேல் தானியேல் 7:27, தானியேல் 7:27. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும்
உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் போட்டிருக்கு. ஆனால் கல்வாரி சிலுவையில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற. கரங்களை தட்டுவோமே. அல்லேலூயா. கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படும் போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடனே இருக்கிறேன், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீங்கள் நீதிமொழிகள் 12:24 பார்த்தீங்கன்னா, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதைன்னா வேற ஒன்றும் இல்லை, டிலிஜென்ட். எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்கிறவங்க கை ஆளுகை செய்யுமா. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை. பக்கத்தில் சொல்லுங்களேன், செய்கிறத நேசிங்க, இல்லாட்டி நேசிக்கிறத செய்யுங்க. அநேக தான் வேலையை என்ன செய்ய, என் பிழைப்பு இப்படி தான் இருக்குது, செஞ்சு தொலைக்கணும், என் தலையெழுத்து இதை செய்யணும்னு, சரி போகிறேன், மனுஷன் செய்வானா, சரி போகிறேன். அப்படி எதை செய்தால். ஒரு பையன் 3 நாள் சாப்பிடலை, பசி தலையை சுற்றுது, வேலை தேடி வந்துட்டான். அப்போது சினிமா தியேட்டர் வாசலில் பிச்சை எடுக்கலாமா நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே ஒரு பெரிய பணக்காரர் வந்தார், குதிரையில் வந்தார். இந்த பையனை பார்த்து, தம்பி, அந்த நேரத்தில் குதிரைகளை நிறைய பேர் திருடிட்டு போயிடுவானுங்களா சினிமா தியேட்டர் வாசலில் அந்த தேசத்தில். தம்பி, இந்த குதிரையை நீ பார்த்துக்கோ, உனக்கு $10 தாரேன். $10? அவர் சினிமா பார்த்துட்டு வர்ற வரைக்கும் இந்த குதிரையை பார்த்துருக்கான். அது மாத்திரம் பாதுகாத்துக்கிட்டு இருந்தவன் அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த குதிரைக்கு உள்ள அந்த குதிரை லாயம்பாங்க, அந்த குதிரைக்கு மேலே போடக்கூடிய அந்த பெல்ட்டு, அந்த பிராண்ட்ஸ், பித்தளையில் போடுற அந்த முகமூடி எல்லாத்தையும் நல்லா கழுவி தொடச்சி குதிரையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி வெளியில் அவர் வர்றாரு. குதிரையை பார்க்குறாரு, பளபளன்னு இருக்கு. அந்த ஐஸ்வர்யவன் என்ன பண்ணார், $50 கொடுத்து, என்னப்பா என்ன பண்ண? சார் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு இந்த குதிரை மேலே போட்ட அந்த ஷீட்டு, அந்த பிராஸு எல்லாத்தையும் நான் கழுவி சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சு பார்த்துக்க, வெரி குட் அப்படின்னு சொல்லி $50 கொடுத்தார். இவன் பார்த்தான், ரைட்டு இதையே செய்யுமேன்னு அங்கே சினிமா தியேட்டர் வாசலுக்கு வர்றவங்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டதேன், நான் சுத்தம் பண்ணி தரேன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டரில் வாசலில் உள்ள எல்லா குதிரைகளையும் கழுவுனா, சுத்தப்படுத்தினா, அந்த பிராண்ட்ஸு எல்லாத்தையும் இது படுத்தி அவங்க கொடுக்குறத கொடுங்க, எல்லாம் $50 $100. சீக்கிரத்தில் பார்த்தா அந்த ஊர் கிராமத்தில் உள்ள எல்லா குதிரைகளையும் நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொந்தமாக 10 ஏக்கர் இடத்த வாங்கினான். அந்த குதிரை லாயங்களை எல்லாம் வைச்சான். அந்த குதிரைகளை நாங்கள் பராமரிக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம், எல்லோரும் காசை கொடுத்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த சினிமா தியேட்டருக்கு வெளியே நிற்கும் போது ஜனங்கள் இதை இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அது அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே பார்த்தா சினிமா எடுக்க ஆரம்பித்தான். அவங்களுடைய டேஸ்ட் பிரகாரம் சினிமா எடுக்க ஆரம்பித்தான், கதை புஸ்தகங்கள் எழுத ஆரம்பித்தான், பெரிய கோடீஸ்வரனம் ஆகிட்டான். அவன் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர், உலக பிரசித்தி பெற்ற. கரங்களை தட்டுவோமே. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டாயானால் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். எதை செய்தாலும் சந்தோஷமாக எதை செய்ய முடியுதோ அதை செய்யுங்க. அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அப்படி செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் தோசை கூட 7 கிளியும். ஒரு மனைவி தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன், என்னம்மா இப்படி கரெக்டாக 4 பீஸா 5 பீஸா பிஞ்சு வருது, நீ பிச்சு தானே சாப்பிட போகிற, அதுக்கு தான் வசதியாக நான் என்ன செய்ய பிச்சு கொண்டு வந்தேன்.
ஏன்னா எதை செய்தாலும் முறுமுறுத்துக்கிட்டு அப்படி செய்ய வேண்டாம். பக்கத்தில் சொல்லணும், சமையல் செஞ்சால் கூட சந்தோஷமாக செய்யுங்க. இன்னொரு கேஸ் இருக்குது. ஒரு அம்மா 58 வயசில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு, ஏன் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு, அவருக்கு 59 வயசு, இந்த அம்மாவுக்கு 58 வயசு, பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு, பிள்ளைக்கு ஒரு பிள்ளையும் பிறந்துச்சு. ஏம்மா டைவர்ஸு? வீட்டுக்கார்ட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? இல்லை. குடிக்க வரிக்க இல்லை. தேவையில்லாத தொடர்பு இல்லை. அடிக்கிடி இல்லை. கோவப்படுவாரா? இல்லை. அவங்க அம்மா அப்பா ரொம்ப கவனிப்பாரா? இல்லைங்க. அதெல்லாம் செய்யட்டுங்க. ஏன் டைவர்ஸ்? வேறு ஒரு ரீசன் கிடையாது. இவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரோ அது பக்கத்தில் வீடை பிடிச்சிருந்துருவார். காலையில் பிரச்சனை கேளுங்க, டைவர்ஸுக்கு காரணம். கரெக்டாக மாவு முந்தின நாள் அரைக்கணுமா, நைட்டு. காலையில் இட்லி சுடணும், இல்லாட்ட தோசை சுடணும். காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு 3 சட்னி வைக்கணும் காலையில். அவருக்கு கொத்தமல்லி, தேங்காய், தக்காளி 3 சட்னி வைக்கணும். 11 மணிக்கு கொஞ்சம் சுண்டல், ஒரு டீ அவருக்கு வைக்கணும். பிறகு பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடை வீட்டுக்கு வந்துடுவார். சாயங்காலம் 4 மணிக்கு மறுபடியும் உளுந்த வடை சுடணும், டீ. நைட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அப்பம் பிணைஞ்சி, அப்பம் ஃப்ரிட்ஜில் எதையுமே வைக்கக்கூடாது. மாவு மிச்சம் இருந்தால் தூர கொட்டிடணும். இந்த அம்மா பொறுத்து கரெக்டாக இது நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு அது சவப்பட்டி, அதில் நான் சாப்பிட மாட்டேன் பாரு. கரெக்டாக இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஹோட்டலில் வாங்கவே மாட்டார், துட்டை செலவழிக்கவே மாட்டார். இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த வயசில் எதுக்கு டைவர்ஸ்? என் மகளை கட்டி கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் முன்னால் கட்டி கொடுத்தேன். மகளுக்கு குழந்தையும் பிறந்தாச்சு. இனிமேல் இந்த மனுஷன் கூட இருக்கவே முடியாது. பழைய மாவை வைக்கக்கூடாது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வரணும், ஃப்ரெஷ்ஷாக சுடணும், ஃப்ரெஷ்ஷாக. இப்படி இருக்குது போட்டு டார்ச்சர் பண்ணுறது. அதுக்காக தான் இப்போ நம்ம சபையில் நிறைய பேரை பார்க்குறோம். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா பொட்டால பாண்டியன் பார்சல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி இருக்க வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் சொல்லுங்கள், ஆளுகை. சத்தமாக சொல்லுங்கள். தேவன் அதுக்கு அது 28 வாசிங்க. ஆதியாகமம் 1:28. ஆதியாகமம் 1. தம்பி போயிட்டு டீ வாங்கிட்டு வந்து யார் போகிறா? ஓகே, போயிட்டு குயிக்காக வந்து முடிச்சிடலாம். 10:50 முடிச்சிடலாம். 1:28 ஆதியாகமம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஐயா நல்ல கவனிங்களேன். ஆளுகை, அழுகை அல்ல, ஆளுகை. சொல்லிக்கிட்டே போக முடியும். எகிப்தில் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாக அல் தஸ் அப்படின்னு ஒரு பெரிய மலை இருந்துச்சு. உண்மையாக நடந்தது. அங்கே ஒரு ராஜா இருந்தான், ஒரு எம்பரர், சக்கரவர்த்தி. அவன் சொன்னான், எகிப்தில் உள்ள சபைகள் ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது, எகிப்தில் உள்ள சபைகள் நடக்கக்கூடாது. என்ன, எகிப்தில் பார்வோன் மாதிரி அந்த நாட்களில் பார்வோன் வந்து சூரியனை கடவுளாக நினைப்பான். சூரியன்லேருந்து பிறந்தவன் தான் பார்வோன். பார்வோன் தான் கடவுள், பார்வோன் தான் எல்லோரும் வணங்கணும்னு அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இந்த ராஜா சொல்லியிருக்க என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கக்கூடாது. நிறைய சபைகள் 1000 வருடங்களுக்கு முன்பாக உண்மையாக நடந்தது. எகிப்தில் இன்றைக்கும் அந்த மியூசியத்தில் அதனுடைய அந்த பட்டயத்தை உள்ள எழுத்துகள் இருக்குது. கவனிங்க, சபைகள் நடக்கக்கூடாது. அப்போ அதில் ஒரு போதகர் சொல்லியிருக்காரு, இவர் என்ன சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்ல அவன் சொன்னபடியே ஆகும்னு பைபிளில் போட்டிருக்கு. மார்க் 11:23. மலையே தள்ளுண்டு போகும்னா அந்த ராஜாவெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை போய் எவனோ போட்டு கொடுத்துட்டான் அந்த ராஜாட்ட.
ராஜாட்ட போய் போட்டு கொடுத்து அந்த ராஜா பாஸ்டரை கூப்பிட்டு விட்டாருங்க. வாரும், இந்த சபை 5000 பேர் உள்ள சபை. நீர் சொன்னேராம மலை ஏதோ நகர்ந்து தூக்கி எறிஞ்சிருவார் ஆண்டவர், மலையவே தூக்கி எறிவார், இந்த ராஜாவை தூக்கி எறிய அவருக்கு 1 நிமிஷம் அப்படின்னு சொன்னேராம. இன்னையிலிருந்து இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு இன்றைக்கி காலையிலேருந்து கரெக்டாக 3 நாள் டைம் தரேன். இந்த அல்தஸ் ஒரு மலை பெயர் கரெக்டாக அல்லுன்னு ஆரம்பிக்க, அதுக்கு பிறகு ஒன்று சரியாக தெரியல. இன்றைக்கும் எகிப்தில் இருக்குது. இந்த மலை பெயர்ந்து தள்ளுண்டு போ, கடல்லெல்லாம் போட வேண்டாம், ஒரு 1/2 இன்ச்சு. எவ்வளவு? 1/2 இன்ச்சு. இந்த மலையை நீ நகட்டு, நீ சொல்கிற தெய்வத்தை நான் வழிபடுறேன், இல்லாட்டி உன் தலையை நான் வாங்கி உன் தலையை பறவைகளுக்கு நான் ஆகாரமாக போடுவேன். அந்த ராஜா சொல்லிட்டு அவன் போயிட்டான். இந்த பாஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தவர் கடைசியில் ஆரோனுடைய சிரசுன்ன மாதிரி தலைன்னு சொன்ன உடனே இவருக்கு வைராக்கியம் வந்துடுச்சு, இவருக்குள்ள ஒரு வீம்பு வந்துடுச்சு. சரி ராஜாவே, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த பைபிள் வசனம் உண்மைன்னா நான் செஞ்சு காட்டுறேன், எனக்கு 3 நாள் டைம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்குள்ளேயே நான் முடிச்சிருந்தேன். கரங்களை தட்டுவோமே, அல்லேலூயா. ஆளுகை, யாக்கோபிலிருந்து ஒரு ஆளுகை புறப்பட்டு வரும்னு போட்டிருக்கு. யார் சொல்கிறா தெரியுமா? இந்த ஆளுகை யார் சொல்கிறா தெரியுமா? தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன தெளிவாக இருக்கேங்க, என்னத்தை தூங்குனாலும் அல்லேலூயாங்க. இந்த ராஜா 3 நாள் சபையார் எல்லாரும் மலையை சுற்றி 5000 பேர் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மலையை பெயர்ந்து தள்ளுண்டு போ, மலையை பெயர்ந்து தள்ளுண்டு போ. ஒரு நாள் ஒன்றும் நடக்கலை, பெரிய மலை. 2வது நாள் ஒன்றும் நடக்கலை, 3வது நாள் ஒன்றும் நடக்கலை. 3வது நாள் 5 மணி ஆயிடுச்சு, 5:30 மணி ஆயிடுச்சு, 5:45 மணி ஆயிடுச்சு. ராஜா ஆள் விட்டு சொல்கிற, டே இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. 6 மணியாக இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. எல்லாம் ஆளுகை, பாஸ்டர்லேருந்து 5000 விசுவாசம். ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்யணுமா வேண்டாமா, நீர் சொல்லியிருக்கீங்க, நீ சொன்னது உண்மைன்னா இந்த மலை நகலணும். கவனிங்க, எகிப்தில் உண்மையாக நடந்தது. 6 மணிக்கு 1/2 செகண்டில் ஒரு பெரிய சத்தம், ஒரு பெரிய அசைவு உண்டாக ஆரம்பிச்சிச்சான். சட்ட தட்ட 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 தட்டன் எல்லாரும் விலகி போனால் மலை இருக்கிற இடத்த விட்டு நகல ஆரம்பிச்சிச்சான். மலை இருக்கிற இடத்த விட்டு நகண்டு நகண்டு, கவனிங்க, நகண்டு 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 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர் நகண்டு. அந்த ராஜா மந்திரிகள்லாம் வந்து, ஐயா நிறுத்துங்க, ராஜாவும் வந்துட்டு, ஐயா நிறுத்துங்க. பாஸ்டர் சொன்னாரா, மலை நகலை தான் சொல்லி கொடுத்துருக்காரு ஒழிய நிறுத்த எங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை, நிறுத்த எங்களுக்கு தெரியாது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்ல அவன் சொன்னபடியே இன்னைக்கு எகிப்தில் அந்த ஓலைச்சுவடி இருக்கான், அந்த பட்டயம் இருக்கான். உண்மையாக நடந்தது. அந்த மலை நகண்டு நகண்டு கடைசியில் மந்திரி கிந்திரி ராஜா எல்லாம் பயந்து மலை நேரம் அரண்மனையவே இடிச்சிரும். ஐயா நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. இல்லை நிப்பாட்டு எனக்கு தெரியாது. இவர் சொல்ல ராஜா காலில் விழுந்து, ஐயா உங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம், அவர் ஆளுகை செய்கிற தேவன், கரங்களை தட்டுங்களை. 3 கிலோமீட்டர் நகர்ந்திருக்கு அந்த மலை. இப்போவும் போனால் அந்த அஸ்திபாரம், மலையினுடைய அஸ்திபாரம் ஒரு இடத்துல இருக்குது, மலை இன்னொரு இடத்துல இருக்குது. அந்த ராஜா சொன்னான்னா, நீங்கள் எங்கேனாலும் ஆராதிங்க, முழு சுதந்திரம் உண்டு. இந்த மலையிலே நீங்கள் சர்ச்சை கட்டினாலும் கட்டுக்கணும். அந்த மலையில் தான் இப்போ மவுண்டன் சர்ச், ஹேங்கிங் சர்ச்சுன்னு அந்த மலையை கொடைஞ்சி அங்கே ஒரு சர்ச்சு இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். கரங்களை தாட்டுங்க. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது
தடைப்படாது. பைபிளில் ஆளுகையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஆளலாம். பைபிள் ரொம்ப நிறைய வசனங்கள் இருக்குது. சில வசனங்களை சொல்கிறேன், வாசிங்கள. என்னாகமம் 24:19 யாக்கோபிலிருந்து ஒருவர் ஆளுகை செய்வார். என்னாகமம் 24:19 வேக வேகமாக போடுப்பா. இன்னொருத்தவங்க வாசிங்க. யாக்கோபிலிருந்து தோன்ற ஒருவர் ஆளுகை செய்வார். நல்ல கவனிங்க. அவுட் ஆஃப் ஜேக்கப் ஷால் கம் ஹி தட் ஷால் ஹேவ் டொமினியன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? யாக்கோபுக்கே நான் ஆளுகை தரேன். இருக்கிறதுல நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஆக களிசடை எதுன்னா யாக்கோபு. கொஞ்சம் கூட பெரிய மனுஷ தன்மையாக இல்லாதவன் யார் தெரியுமா? டோட்டல் ஃப்ராடு. சொந்த அண்ணனை, சொந்த அப்பனை, சொந்த மாமனை ஏமாத்துறவன், சீட்டிங். அவன்கிட்ட இருந்து ஆளுகை வெளிப்படும்னா உங்கள்கிட்ட இருந்து நிச்சயமாக வெளிப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆளுகை எங்கே ஏற்படுத்தினாரா? 1 கொரிந்தியர் 12:28. 1 கொரிந்தியர் 12:28 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கு வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், நல்ல கையை தட்டுங்க, ஆளுகைகளை சபையில் ஏற்படுத்தினார். ஆளுகைகளை சபையில் ஏற்படுத்தினார். ஆளுகைகள். பணத்தை நீங்கள் ஆளலாம். பணமே வா, பணம் வரும். போ, தூண்டில் போடு, மீனின் வாயை திறந்து பாரு, அங்கே வெள்ளி பணம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் நினச்சா எங்கோ இருக்கிற பணத்தை உங்கள் பாக்கெட்டுக்கு கொண்டு வரலாம். நல்லதான் கையை தட்டுங்கள. ஏசாயா 45:14 போட்டிருக்கு. ஏசாயா 45:14 எகிப்தின், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் சபையாரின் வர்த்தக லாபமும் உன்னிடமாய் தாண்டி, வாசிங்க 45:14. அப்போ ஏசாயா 45:14 எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய அவர் ஏண்டா ஏசாயா மௌன சிஸ்டர் பைபிள் 66 புத்தகத்தை மனப்பாடம் பண்ணுங்க குச்சை வச்சுட்டு. எல்லாம் இன்ஜினியரிங் படித்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டாக்டர் ஹஸ்பண்ட் என் பக்கத்தில் இருக்கான், என் தம்பி தான். மார்க்கு சுவிசேஷம் அப்படிங்க தேடுதான். பழைய ஏற்பாட்டில் மார்க்கு சுவிசேஷம் மண்டையில் ஒரு கொட்டினேன். ஏண்டா மார்க்கு எங்கடா இருக்குது? மார்க்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கான். ஆமாம். பைபிள் எங்கடா இருக்குது? புதிய ஏற்பாடு எடுறான், இங்கே தான் இருக்கா. இவன் நமக்கு அட்வைஸ், உன் பைபிளை மாற்றின ரொம்ப கேவலமாக இருக்குன்னு அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுதான். பைபிளில் எந்த புஸ்தகம் எங்கே இருக்குன்னு தெரியலை. அவனை உனக்கு சிசிடிவி கேமரா வைக்கணும், நீ ஊரெல்லாம் வச்சுட்டு அலையுது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையாரின் வர்த்தக லாபமும், நல்ல கரங்களை தட்டி, உன்னிடத்தில் தாண்டி வந்து நெடிய ஆட்களாகிய சபையர். அப்படி ஏன் போட்டிருக்குன்னா இவன்ட்டெல்லாம் வராதுன்னு நினைப்பீங்க, அவன்கிட்ட இருந்து தான் உனக்கு வரும். ஆளுகை. ஆண்டவர் பணத்தின் மேலே ஆளுகை, தூதர்கள் மேலே ஆளுகை. நான் வேண்டிக் கொண்டா தூதர்களை ஆண்டவர் அனுப்புவார். அவர் சொல்றார்,
அவர் தூதர்களை முன்பாக அனுப்பினார். அவர்கள் பணிவுடை செய்தார்களாம். பொண்ணு மாப்புகளை பார்க்க தூதர்களை அனுப்பலாமையா? ஆபிரகாம் சொல்கிறான், எலியேசரை நீ போ, உனக்கு முன்பாக தூதன் புறப்பட்டு போய் அந்த பொண்ணை கொண்டு வருவான். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் போல, மாப்பிள்ளை போல, பொண்ணு பின்னால் தானாக வருது. இது யாக்கோபு போகிறான், 20 வருஷம் ஃபைட் பண்ணுறான் மாமனோரோட. நீர் உமது மகளை பிடித்து வைத்து கொள்வீர் என்று பயந்ததினால் மாமன் தூங்கின பிறகு, கொரட்டை விட்டு தூங்கின பிறகு, மாமா மாமா அங்கிள் அங்கிள் நல்ல கொரட்டை போட்டு தூங்கின பிறகு திருட்டளவாய் 3 நாள் பிரயாணப்பட்டு நிற்காம ஓடு 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 ஓடு. ஒய்ஃபை மாப்பிள்ளை போய் கூட்டு வர 20 வருஷம் ஃபைட் பண்ணுறான். நீர் உமது மகள்களை பிடித்து வைத்துக்கொள்ளு, மறுபடியும் என்ன 20 வருஷம் என்னை கொல்லோன்னு கொன்றுவேன். ஆனால் தூதனை யாக்கோபா ஆபிரகாம் அனுப்புகிறான் பெண்ணு பார்க்க. அவன் சொல்கிறான், என் மகன் அங்கே போகிற மாதிரி இருந்தால் என் உடன்படிக்கைக்கு நீங்களாக இருப்பாய், உன்னோட உடன்படிக்கை பண்ணுறேன்னு சொல்லி தொடையில் கையை வச்சு சத்தியம் பண்ணாங்க. இங்கே தலையில் நம்ம தலையில் கையை வைப்போம். நிறைய பேருக்கு தலையில் முடி போக காரணமே சத்தியம் பண்ணி தலையில் முடி கொட்டிடுச்சு. அது திருநெல்வேலி சைடு நாகர்கோவில் எங்கள் அம்மா ஆணை அப்படிம்பாங்க. அம்மா ஆணை அப்படி. என்னது அம்மா ஆணைன்னு? என்னது? எங்கள் அம்மா சத்தியம்மான், அம்மா ஆணை, அப்பா பானை, அம்மா ஆணை, அப்பா பானை. நல்லா கவனிங்க, இயேசு ஆளுகை பணத்தின் மேலே வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆளுகையை பற்றி பைபிளில் போட்டிருக்கு. உபாகமம் 15:6 போடுங்க. உபாகமம் 15:6, சங்கீதம் 8:6, உபாகமம் 15:6. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. For the Lord thy God blesseth as he promised thee, and thou shalt lend unto many nations, but thou shalt not borrow, and thou shalt reign over many nations, but they shall not reign over thee. அவர்கள் உன்னை ஆளுவது இல்லை, நீ ஆளுவாய். இன்னும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 8:6, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பைபிளில் போட்டிருக்கு, சாத்தானை உங்கள் பாதங்களுக்கு என்ன செய்வாராம்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சாத்தானை. கொஞ்சம் காலை தூக்குங்களா, உட்காந்து. சாத்தானை என் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஒருத்தர் கேட்டார், பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவீர் எவ்வளவு நேரத்தில் கீழ்ப்படுத்துவீர்? ஆண்டவர் சொன்னாரா, உன் காலை தூக்குனாராம், தூக்கிட்டு கீழே வை, அதுக்குள்ளே நான் கீழ்ப்படுத்தேன். இப்படிங்கக்குள்ள கொந்தளிக்கிற கடல் எல்லாம் அமர்ந்துட்டு, நீ இவனை விட்டு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, அசுத்தாவி அவனை விட்டு நீங்கி அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தான். நான் தெக்கப்பொலி தேசத்தில் உள்ள வாலிபன். கண்ணிமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு செகண்ட் அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் ஆண்டவன் என்று சொல்லி கொண்டார்களாம். பவுலை தவறாக புரிந்து கொண்டவன். இப்படிங்கிறதுக்குள்ள இப்போ உங்களை யாராவது தவறாக புரிந்துக்கிட்டால் பிசாசே கரத்தை எடு, சரியாக புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் கிரியை செய்வார். ரதத்தை பூட்டிக்கொள், மழை உன்னை தடைபடாதபடி. உள்ளங்கை அளவு மேகம் பெருமழை இறைச்சலை கொண்டு வந்தான். ஆகா அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னால் எலியா அவனுக்கு முன்பாகி ஓடினான்.
பாருங்கள், உள்ளங்கை அளவு மேகம் இம்மீடியட்டாக பெருமழை இறைச்சல். 3 வருஷம் மழை பெய்யல, கொளுத்துன்னு கொளுத்துட்டு. கடந்த வாரம் சென்னையில் 30 மணி நேரம் மழை, எல்லா வீடுகளுக்குள்ளேயும் தண்ணி. அப்படி தான் மழை பெஞ்சிருக்கணும் இஸ்ரேல் தேசத்தில். ஆகாப் விக்கிரக ஆராதனையில் மழை தடைப்பட்டு கிடந்துச்சு. தேவனுடைய மனுஷனாகி என்னுடைய வாக்கின்படியே அன்றி 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யாது, பனி பெய்யாது. வானத்தை அடைத்த அதே எலியா வானத்தை திறக்கான். அப்படின்னா ஐயா நீ செழிப்பை திறக்கலாம், வருமானத்தை திறக்கலாம், பொருளாதாரத்தை திறக்கலாம். மழை உண்மை தடை பெய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டிக்கொள். அப்போ செழிப்பு முதலாவது கைக்கு வர்றதுக்கு முன்னால் உங்கள் மைண்டுக்கு வரணும். உங்கள் மைண்டில் செழிப்பு வந்துட்டா சத்தியமாக உங்கள் கைக்கு 10 பைசா வராது. பணம் என்ன பிச்சைக்கார பணம் வந்து அந்த பிச்சைக்கார பணத்தை தூக்கி எரிஞ்சிருவேன். பணத்தை நீங்கள் வெறுத்து அது உங்களை விட்டு விலகும். ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனை விட்டு விலகினது. இன்றைக்கி பெந்தேகோஸ்தே சபைகள் தரித்திரத்தில் இருக்க மெயின் காரணம் பணத்தை வெறுக்கிறார்கள். பணத்தை வெறுக்கும் போதும் பணம் உங்களை விட்டு விலகும். பணம் தான் எல்லான்னு நினைக்கும் போது அது உங்களை விட்டு விலகும். யூதாஸ் செய்த காரியம், பணம் தான் எல்லான்னு நினச்சான். இயேசு வேண்டாம், காசு தான் வேணும்னு நினச்சான். பணம் அவனை விட்டு விலகினது. பிறகு இயேசுவும் வேண்டாம், காசும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சான். அப்பவும் பணம் அவனை விட்டு போச்சு. பணத்தை வெறுக்க வேண்டாம், ஆனால் பணத்தை தான் எல்லாம்னு நினைக்க வேண்டாம். ஐயா இயேசுவை தேட தேட சகல ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கும் நாம காரணர் ஆண்டவராகிய இயேசு. பணம் உங்கள் கைக்கு வரணும்னா முதலாவது உங்கள் சிந்தையில் வரணும். ஜாக்கிரதையிலுடைய நினைவுகள் ஐஸ்வர்ய செல்வத்திற்கும், பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவானவைகள். பக்கத்தில் இருக்கிற பணம் நகை கைக்கு வர்றதுக்கு முன்னால் உங்கள் வாயில் உங்கள் நினைவில் வரணும். ஜாக்கிரதையிலுடைய நினைவுகள் ஐஸ்வர்யத்திற்கும். உங்கள் பேச்சு வார்த்தை எப்படி இருக்குது? அதனால தான் சொல்கிறோம், பணம் வேணுமா முதல்ல பைபிள் ஸ்டாண்டர்டோட உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரன், சகலப்பாடி, அண்ணன், தம்பி இதெல்லாம் ஒற்றே பார்க்காதீங்க. வசனத்தோடு போட்டிருக்கு, நான் கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருக்கேன், ஆசியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் தங்கும். என் வீட்டில் பணம் இருக்குமா இருக்காதா, என்ன போட்டிருக்கு? ரித்திகா, மோனா. நெட்டை பார்க்கக்கூடாது, பைபிளை பார்க்கணும். வசனங்கள். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானாகிய நான் அயலானை பார்க்கலும் மேன்மை உள்ளவன். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தேவன் தருகிறார். கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். செம்மையான என்னுடைய கூடாரம் செழிக்கும். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். நீதிமானாகிய நான் பனையை போல செழித்து கேதுரை போல வளருவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். செழிப்புள்ள காலங்களை கட்டளையிடுகிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் பிரஜாதிகளாய் எனக்கு வந்திருக்கிறது. ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதித்தவர் என்ன ஆசீர்வதிப்பார். யாக்கோபை பெரியவன் ஆக்கினவர் என்ன பெரியவன் ஆக்குவார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் புதையலை எடுத்து கொடுப்பார். அவருடைய கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நான் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யவானாக முடியும். என் நிமித்தம் தரித்திரரானாரே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். இதை சொல்ல சொல்ல ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வருஷ கணக்கில், மாத கணக்கில் இதை சொல்லி இதனால் நிறைய ஜாக்கிரதைகளுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் அப்படின்னா உங்கள் மைண்டு இதனால் நிறைஞ்சாதான், உங்கள் மைண்டில் நிறைஞ்சாதான் கைக்கு பணம் வரும். துட்டை பார்க்கவே முடியல அப்படி சொல்லாதீங்க. என் கைக்கு காசு வந்தால் நிற்காது அப்படி சொல்லாதீங்க. என் கைக்கு வந்தால் சேர் போட்டு உட்காரும் அப்படி சொல்லுங்க.
என் பை ஓட்டப்பை சொல்லவே சொல்லாங்க, நான் நீதிமான், என் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும். தற்காலிகமாக சில நெருக்கடிகள் வரலாம், தப்பு இல்லை. கடன் கூட வாங்கலாம், தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஸ்டாண்டர்ட், என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஸ்டாண்டர்ட் அது வேற லெவல். நம்ம எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த கர்த்தருக்கு கொடுத்துடலாமா? கர்த்தாவே நிர்மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ உம் கரத்தில் இருக்கின்றதே, ஆனந்தமோ உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையோ மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே, எந்த உயர்த்திடவே